எதுக்கு சார் இந்த படத்துக்கு போனோம்? பொறுப்பா இன்ட்ரடக்ஷன் குரூப்பா? சரி சார் சரி சார் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுப்பா புது சேனலு. ஓகே சார் ஓகே சார். வணக்கம் சவுக்கு வகைரா நேயர்களே. இப்போதான் ஒரு அருமையான படத்தை பார்த்துட்டு வந்தோம். என்னால் பாருங்க இன்ட்ரோவே கொடுக்க முடியலன்னா அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் அந்த படத்தினால. பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டுங்க, இது என்ன பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, அருமையான படத்தை நீங்க தவறா வந்து இப்படி பேச. சரிப்பா. ஃபர்ஸ்ட் வணக்கம் சார். வணக்கம் சார். நேர்களை வரவேற்பு சொல்லியா சவுக்கு வகைரா சேனல். ஓகே சார் ஓகே சார். ஸோ சவுக்கு வகைரா எந்த பாதிப்பு நமக்கு இருந்தாலும் வெளியில தெரியக்கூடாது. சரி சார் சரி. மனசை திடப்படுத்திக்கிட்டு பேசு. சரி சார். ஸோ நாங்கள் வந்து ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தோம். சூர்யா மற்றும் மமிதா பைஜு, ராதிகா சரத்குமார் இவங்கெல்லாம் இணைந்து நடிச்சிருந்த படம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிண்ட்ரலா ஃபேரி டெய்ல் கதை மாதிரி. ஒரு பணக்காரன் ஒரு ஏழை பெண்ணை கல்யாணம் செய்து கொள்கிறான். உங்களுக்குள்ள என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் படம் பேர் சொல்லுங்க மேம். ஸோ படம் பேர் பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். படத்தோட பேருக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இருக்க மாதிரி தெரியல. பெயரோட காரணம் என்னங்க சார்? இல்ல சார், நியாயப்படி பார்த்தா ஒரு சன்னு தான் அவருக்கு. ஆமா, விஸ்வநாதன் அண்ட் சன்னு தான் வச்சிருக்கணும். எதுக்கு சன்ஸ்? இப்படி நீங்க கேட்பீங்க. அடுத்தடுத்து பிறக்க போற ஒவ்வொரு சன்னோட கதையும் அடுத்தடுத்த கதைகளாக வரப்போகிறது என்பதை இயக்குனர் குறியீட்டின் வாயிலாக தலைப்பிலேயே குறியீடு வச்சிருக்காரு. சொல்லுப்பா, படத்தை பத்தி சொல்லுப்பா. போய் பார்க்கணும், 2 நாள் லீவ் வருது. நம்ம மட்டும் மாட்டணும். சொல்லு. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா யாரும் படத்துக்கு போங்கன்ற மாதிரி இல்ல. நான் விரிவா பேசுறேன் பின்னாடி கடைசியில. சொல்லுங்க. முதல்ல சார் யாருக்கிட்ட இருந்து போனா கரெக்டா இருக்குன்னா, நான் படம் பார்த்துக்கிருந்தேன். உட்காந்து படத்துல இப்படி ஒரு அருமையான ஜோக்கு சிரிச்சு விழுகிறாங்க. இவரும் மேனேஜரா, அதனால இவர்கிட்ட இருந்து போனா அது கரெக்டா இருக்கும் சார். சொல்லுங்க சார், எடிட்டர் சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த படத்துல ஓப்பனிங் சீன்ல கோல்டு மெடல் சீன் ஒன்று வச்சிருந்தாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் புரியல சார், அந்த படத்துல அந்த சீனுக்கும் அந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம், ஏன் வச்சிருக்காங்க? ஏதாச்சும் குறியீடு இருக்கா சார் அதுல? நிறைய குறியீடு இருக்கு, நான் சொல்றேன். ஓகே சார் ஓகே. படத்தை பற்றி உங்களது பார்வையை சொல்லுங்க. எனக்கு ஓவராலா வந்து இப்போ சூர்யா வந்து பெரிய ஆக்டர் சார். இன்னைக்கு அவர் சொன்னா கேட்குற இடத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அவர் இந்த படத்தை ஏன் எடுத்து நடிச்சாருன்றது எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய கேள்விக்குறி. பேமெண்ட் தான், வேற என்ன? அப்படி இல்லை சார், ஏன்னா ஒரு ஸ்டோரி ரீதியாகவே அவருக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க ஸ்டோரி நரேட் பண்ணும்போதே இந்த இது கதை எப்படி போகும், அண்டு மிடில் எந்த மாதிரி ஜோக்ஸ்லாம் வரும், அண்ட் ஃபேமிலி எந்த மாதிரிலாம் பாதிக்கப்படுன்றது எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதையும் மீறி அவர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஜென்சி கிட்ஸ் இது போல் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரியல சார், ஆனால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் சார் படத்தை பார்த்துட்டு. படத்தில் ஒரு துக்க காரியம் நடக்குது சார். அந்த சீக்வன்ஸ்லாம் ஒரு எமோஷன் படமாக இருந்தால் நம்ம கன்வே பண்ணியிருந்தால் நமக்குமே தண்ணி வரணும். முடியல சார். நானும் கூட நம்ம மேனேஜர் உட்காந்து முடியல, உளுந்து சிரிக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களும் கூட வந்து சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் எமோஷன் கன்வே பண்ணியிருக்காங்க. சில கேரக்டர்லாம் எதுக்கு இருக்குன்னு தெரியல. அவ்வளோ பெரிய பணக்காரரு, பாடி கார்டு கூட வச்சிருக்காங்க, அவ்வளோ தூரம் செலவு பண்ணி வச்சிருக்காரு. ஒரு சீன்ல கூட வந்து ஃபைட் பண்ணல சார். எல்லா சீன்லையும் ஒரு ஃபைட் பண்றாரு. அண்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ போனோம். சூர்யாவோட இன்ட்ரோ வருது, சத்தமே இல்லை சார். கத்த கூட மாட்டுறாங்க சார் பேருக்கு. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் சார். அவர் ஆக்டிங்லாம் ரியலாகவே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை ஏன் ஒத்துக்கினாரு? நல்ல ஆர்டிஸ்ட்பா சூர்யா. பிதாமகன் எல்லாம் அவரோட பாலா அப்படி வேலை வாங்கியிருப்பாரு. பிரமாதமான ஆர்டிஸ்ட் அவர். அவர்கிட்ட நம்ம வந்து நடிக்கிற மாதிரியே இருக்காது சார். ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குற பர்சன் நம்ம கூட இருக்கிற மாதிரியே தான் இருப்பார். ஆனால் இந்த படத்தில் ஃபுல்லாக கிராண்ட் செட்டு. நம்ம வாரிசெல்லாம் என்னாடி அடித்தோம், நாங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணோம் சார். அதுக்கு இந்த படத்தை ஐயோ பரவாயில்ல, எங்கள் ஆள் நல்லாவே பண்ணியிருக்காரு, அந்த ஃபீல் கொண்டு வந்துட்டாங்க சார். இப்போது இந்த பணக்காரன்ற இதெல்லாம் ஓகே சார். இவர் வந்து ஃபேமிலி இஷ்யூனால வெளியே போய் தன்னோட லைஃப்பை வந்து அடுத்த கண்டென்ட்டுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அதனால் ஒரு விஷயம் நடந்து அந்த பொண்ணு இங்கே வர்ற மாதிரி தான் கதையை கொண்டு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் கோல்டு மெடலிஸ்ட்டு, நம்பர் 1 பிஸ்னஸ் மேனு. இவர்கிட்ட எப்படி சார் இவ்வளோ பெரிய கம்பெனி வந்துச்சு? எனக்கு அதுதான் சார் டவுட்டாக இருக்குது. இந்த முதல்ல உண்மையிலேயே படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும், நல்லா சிரிப்பு வருது, சோகமாக இருக்குது, அப்புறம் மியூசிக்கே நல்லா இருக்குது. அப்படிலாம் நினச்சி தான் சார் நானும் உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் அந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னே புரியல சார். இப்படிலாம் பேசக்கூடாது, ஏன்னா நீ படிக்க வச்சிருக்காரு, சரி படத்துக்கு நம்ம ரொம்ப அடிக்கக்கூடாது அப்படின்லாம் நினச்சேன். நன்றி உணர்வோட தான் இருக்குன்னு நான் பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் ரொம்ப பண்ணோடனே தான் சார் என்னால் தாங்கிக்க முடியல. எனக்கு படிக்க வச்சாலும் இந்த படம் உண்மையாக மனசாட்சி தொட்டு தான் சார் சொல்லணும். ஒரு பாட்டு ஹிட். அதில் இந்த ராதிகா அவர்கள் இறந்த மாதிரி காட்டியிருப்பாங்களா, அந்த டெத் சீன்லாம் அழுதியா? ஆனும் சரி ஃபீல் பண்ணி சிரிச்சுட்டே தான் கண்ணீர் வரும்ட்டு உள்ள போய் பார்க்குறேன், ஒன்றும் வரல. ஆனால் வந்து அந்த மியூசிக் நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக அந்த மியூசிக் நல்லா பிடிச்சிருந்துச்சு. பட் ஆனால் வந்துட்டு கதையில் என்ன சொல்ல வராங்கன்னே தெரில. 20 வயசு அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா எதுவுமே சொல்ல வரல. ஒருவேளை வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி வச்சுருந்தா
இதை வந்து ஒரு சமுதாயத்தை சீர்கெடுக்கிற மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீம் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன எதுவுமே சொல்லாமல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் வேற என்னது யோசிக்கிற இல்ல என்னடா நிறைய இருக்குப்பா, பொறுப்பா நிறைய ஐட்டங்கள் உள்ள இருக்கு, பாக்குற மாதிரி இருக்கு சார். ஆனா போனோம்னா வச்சுக்கோங்க பாட்டு உட்காந்துக்கே இருக்கலாம், அது பாட்டு கதை போகும், நீங்களும் உட்காந்துட்டு காசை கொடுத்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டீங்களா வேற வழி இல்லாம போயிட்டு வாங்க, அவ்வளவுதான். ஆனா தேட்டரே அமைதியா இருக்கு, ஒருத்தர் மட்டும் கை தட்டி ரசிக்கிறாரு அந்த கவுண்டமணி மாதிரி. அது வேற யாரும் இல்ல, நம்ம சங்கர் சார் தான். நான் அதான் யோசிச்சேன், ஹோல் தேட்டர் அமைதியா இருக்கு, பின்னாடி வந்து நான் கத்திட்டேன், யாருப்பா பின்னாடி அதுன்னு பார்த்தா நம்ம சாரு. நான் தேட்டரே அமைதியா இருக்கு, மேம் மட்டும் கக்கன்னு சிரிக்கிறாங்க. அப்படியே பார்த்துருச்சு, ஒருவேளை மேம் வந்து அப்படியே இன்ட்ரெஸ்டா அப்படியே படத்துக்குள்ள மூழ்கிட்டாங்களோ நினைச்சிட்டேன் நானு. இல்ல நம்மள நினைச்சு நம்மள நினைச்சிருச்சீங்களா? என்னன்னா ரிலாக்ஸா ஒரு 5 மணி 6 மணி வாக்கில் ஈவினிங்ல படத்துக்கு போனா கூட பரவாயில்ல, அவசரமா 8 மணிக்கெல்லாம் கிளப்பி தேட்டருக்கு கூப்பிட்டு போயிட்டு, இன்னும் அரசியல் அட்டை ஷோ கூட பண்ணல, போயிட்டு படத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்து உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்தை வந்து சத்யா ஆல்ரெடி சொல்லிட்டாரு, ஸ்க்ரீனுக்கும் நம்மளுக்கும் நடுவில் ஒரு பாண்டே கிடையாது, உணர்வுபூர்வமான எந்த உணர்வும் நம்மளுக்கு இல்லை. ஒரு பெரிய பணக்காரனை ஒரு ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, ஆக்சுவலி நம்ம தான் அந்த ஹீரோயின், நம்ம தான் அந்த ஹீரோ இல்லை, அதை மாதிரி ஃபீல் பண்ணல இந்த படத்தில். அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் முடிச்சிங்கன்னா நாங்கள் கிளம்பி போயிட்டு அரசியல் அரட்டை ஷோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. தம்பிக்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டாங்க ஒரு ஃபேனு, நீயே சொல்றப்பா. ஆமாம், இந்த இன்டர்வல் வந்துச்சு, வந்தோடனே ஒருத்தர் உங்கள் அரசியல்கிட்ட கூட அந்த 1 மணி நேரத்தை உட்காந்து நல்லா ஜாலியாக பார்க்குறீங்க, இந்த படத்தை அதை காட்டி மோசமாக இருக்கே அப்படின்றாரு. நான் சரி ஓகே என்ன பண்ணேன் அப்படின்ட்டு வந்தேன். ஸோ மமிதா பைஜு வந்து நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி இருக்காங்க, ஆனால் அங்கே போய் ஃபாரினில் பிடிக்கிறாங்க, அந்த கொஞ்சம் ட்விஸ்ட் எல்லாம் கூட நல்லா இருந்துச்சு. இவர் போய் அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு போகிறாருன்னு நினச்சா அவர் வேற ஒரு பிளானுக்கு போயிருக்காரு. இல்லை இப்போல்லாம் நீங்கள் அந்த ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறப்ப தான் நான் படத்தில் ட்விஸ்ட்லாம் இருந்துச்சா அப்படின்றதே எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா, சூர்யா எப்படியும் மமிதாவை தான்ப்பா கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஏன்னா இந்த சூர்யா வந்து வேற ஏதாவது பொண்ணுங்க கூட பேசிட்டு இருந்தாலோ, இல்லை வேற ஏதாவது பொண்ணுங்க வந்து சூர்யாவை லவ் பண்ணிட்டு இருந்தாலோ, ட்விஸ்ட் இருக்கு, ஒருவேளை அவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாளோ அப்படின்லாம் நம்ம பயப்படலாம். அது மாதிரி ஒண்ணுமே இல்லை படத்துல. ஸோ கடைசியில சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க, எங்களுக்கு 1008 வேலை இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான். அதுவும் பண்ணலையே மேம். இல்லை இன்னொரு ஹீரோயினி வச்சா சம்பளம் நீங்க கொடுப்பீங்களா? சம்பளம் கொடுக்க முடியாமையாப்பா இருக்காரு சூர்யாவோட டைரக்டர். சரிங்க சார், நீங்கள் போயிடுங்க சார். கையெல்லாம் தட்டினீங்க, தயவு செஞ்சு இந்த எங்களை மாதிரி இது பண்ணாமல் உண்மையாக அங்கே என்ன படமோ அந்த மாதிரி உண்மையாக சொல்லுங்கள் சார். இந்த கதையை, இந்த படத்தை புரிந்து கொள்ள ஞானக்கண் வேண்டும். உங்கள் மூவருக்கும் அது இல்லை என்பது எனக்கு தெரிந்து விட்டது. ஆன்லைனில் ஃபஸ்ட்டு கதையை சொல்லிடுறேன். அமெரிக்காவில் லூஸாக இருக்கிற ஒரு பொண்ணை ஒரு குழந்தைய கொடுத்து இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்து குணப்படுத்துகிறாரா இல்லையா ஹீரோன்றது தான் கதை. இதுக்கு நடுவில் லூஸாக இருக்கிற ஹீரோயின் குணமாவதோ இல்லையோ, படம் பார்க்க வர்றவங்க லூஸ் ஆகுறாங்களா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறது தான் அந்த இயக்குனரோட சேலஞ்சு. சிரிக்காதம்மா, சீரியஸாக பேசுனுக்கிறேன். வழக்கமாக சில படங்களுக்கெல்லாம் போய்விட்டு வரும்போது எனக்கு இந்த இயக்குனர் மேலே கொலை வெறி வரும். ரெண்டடே என் 300 ரூபா துட்டை திருடினது இல்லாமல் என் 3 மணி நேரத்தை திருடிட்டேன், நீ செலவு பண்ணிட்டேன், இந்த நேரம் நான் ஊருப்பட்ட வேலையை பார்த்துருப்பேன் அப்படி என்று எனக்கு கொலை வெறி சில இயக்குனர்கள் மீது வரும். இந்த வெங்கி அட்லூரி அவர்கள் மீது எனக்கு இது போல எந்த கோபமும் வரவில்லை. ஏன்னா ஒரு சவால் வைக்கிறார் அந்த பார்வையாளர்களுக்கு. சவால்னா எப்படிப்பட்ட சவால்னா, இந்த படம் பார்த்து முடிக்கும் போது அந்த ஹீரோயினை மாதிரி நீங்களும் லூஸ் ஆகுறீங்களா இல்லையான்னு பார்ப்போம்டா டேய் பார்ப்போம்டா. ஸோ இதுதான் அந்த படத்தோட அந்த பாட்டம் லைன். ஓகே, ஓப்பனிங்கே பிரமாதம், ஒலிம்பிக்ல கோல்டு மெடல். நாங்களும் இப்படி துப்பாக்கி எடுத்தோன்னே ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் ஐஸ்கிரீம் கதை இல்லைப்பா அது. ஓப்பனிங்கில் ஒலிம்பிக் போட்டி ஃபைனல் ரவுண்டு, அந்த பில்டப் கொடுக்குறாங்கல்ல, உலகமே இதெல்லாம் சும்மா மொக்க மெடலு மொக்க போட்டி, அந்த துப்பாக்கி சுடும் போட்டிக்காகத்தான் உலகமே காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது யாரோ போய் ஒரு துப்பாக்கி உடச்சி விடுவாங்க. ஏன்டே ஒலிம்பிக்ஸ் வில்லேஜில் எதுக்கடா துப்பாக்கி உடைக்கிறாங்க, ஸோ ஐ ஹேட் இந்தியான்னு ஒரு பெயிண்டில் ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிடுவாங்க. போன உடனே ஓஹோ சரியான ஸ்போர்ட்ஸ் படம்டா, வலுவான ஸ்போர்ட்ஸ் படம்டா, டங்கல் மாதிரி, வெண்ணிலா கபடி குழு மாதிரி, இந்த இறுதி சுற்று மாதிரி வலுவான ஸ்போர்ட்ஸ் படம்டா என்று நாம் நினைக்கும் போது அதோட துப்பாக்கி தூக்கி கீழே போட்டவர் தான். அப்போ எனக்கு அந்த இடத்துல மீண்டும் என் சிந்தனையை இயக்குனர் தூண்டினார். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த துப்பாக்கி கீழே போட்டு உடச்சி போட்டு போயிடுவாங்க. சரி, இந்த இடத்துல போய் புது துப்பாக்கி அவர் வாங்க போறாரு என்று யோசித்து கொண்டிருக்கும் போது சின்ன வயசுலேயே இவர் சைக்கிளவே ரிப்பேர் பண்ணவர். அதை பார்த்த உடனே எனக்கு இது இன்னொரு ஜிடி நாயுடு, ஆஹா அருமடா என்று காத்திருந்தேன். அதோட துப்பாக்கியை கீழே போட்டுட்டு அடுத்த வேலைக்கு போவோன்ட்டு இந்த இடத்துல தான் அந்த லூசு பெண்ணே உள்ள வருது. லூசா திரியிற அப்படின்ட்டு. சரி, அந்த லூசு பெண்ணை எப்படி காட்டுகிறாருன்னு பார்த்தா ஃபுல்லாக குடிக்குது, ஃபாரின் சரகா. அந்த குடிச்சிட்டு இருக்கிற பெண்ணை
கூட்டின்னு வந்து அதில் ஒரு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இதில் இந்த வாடகை தாய் கான்செப்டை வர கொண்டு வராங்க. சரி, சமூகத்துக்கு ஏதாவது ஒரு செய்தி தான் சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா அடுத்த ட்விஸ்ட். அந்த குழந்தைக்கு ஒரு வினோதமான நோய். குழந்தையோட அம்மாவை போய் கூட்டின்னு வந்துறாங்க டாக்டர். சரி, அந்த குழந்தையோட அம்மாவை கூப்பிடலான்ட்டு இவர் போய் கூட்டின்னு வர்றாரு. கூட்டின்னு வந்தோடனே இது மருத்துவம் சம்பந்தமான ஒரு திரைப்படம் என்று அங்கே ஒரு ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் படம், அடுத்து மருத்துவ படம். இல்ல நான் கூட அந்த மேல இருந்து கீழே குதிச்சாங்களா ஒரே ட்விஸ்டா செத்து போயிட்டாங்க போல அப்படின்னு நினைச்சேன் சார். அது ஓப்பனிங் சீன்ரா, எடுத்தவொடனே ஹீரோயினை சாப்பிடுச்சா? இல்ல சார், வேற யாரும் வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். நான் அப்போதும் எனக்கு என்ன சிந்தனை தோன்றியது என்றால், முதலில் துப்பாக்கி சுடும் போட்டி, மேலேருந்து கீழே குதிச்சோட நீச்சல் போட்டி நினைச்சேன் நான். ஸ்விம்மிங் பூல்மா. அப்புறம் கூட்டின்னு வந்து அந்த குழந்தைக்கு போன் மேரோ என்றெல்லாம் சொல்லி அது ஒரு சிகிச்சை அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, இதுதான் கதை. இந்த குழந்தை தப்பிக்குதா இல்லையான்னு பார்த்தா பொசுக்குன்னு ஒரு சீனில் முடிச்சிருவாங்க. குழந்தை நல்லாயிடும். குழந்தை நல்லான உடனே அதுக்கப்புறம் அவங்க அம்மா கேரக்டர் ராதிகா அவர்கள் வருவார்கள். அப்புறம் சரி, ராதிகா தான் இவங்க அம்மா போல இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு சின்னம்மா. அடுத்த ட்விஸ்ட்டு, அந்த சின்னம்மா யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. ரவீனா டாண்டன் என்று நாங்கள்லாம் சிறு வயதில் இருந்தபோது கனவு கண்ணி, இந்தி கனவு கண்ணி. ஸோ அவங்க ரவீனா டாண்டன் வர்றாங்க. வந்த உடனே அங்கே ஒரு ட்விஸ்ட். அந்த ரவீனா டாண்டன் அப்பாவுக்கு இரண்டாவது மனைவி ஆனதால் இவர் திருமணம் செய்து கொள்வதை இல்லை என்ற கொள்கையில் இருக்கிறார். சரிப்பா, அப்பா ஒழுக்கமான பையன் போல இருக்கு என்று நினைத்தால் ஒவ்வொரு மாதமும் 27 முதல் 30 தேதி வரை வெளிநாடுகளில் உள்ள விபச்சார விடுதிகளுக்கெல்லாம் சென்று சுற்றுலா சென்று வருவார் என்பதை யார் சொல்றான்னு பார்த்தா அவங்க அம்மா சொல்லும். என்ன மாதிரி ஆளுப்பா அவரு என்று நாம் நினைக்கக்கூடிய அந்த சமயத்தில் அதை யாருக்கிட்ட சொல்லுவாங்கன்னா ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. அதான் அந்த ஜென்சி கதைன்ட்டு இப்போ யாராவது சொன்னீங்கல்ல, ஜென்சியா, இவன் தான் நமக்கு சரியான கணவன் என்று அப்போதுதான் முடிவு செய்வார் அவர். ஒரு மாசத்துக்கு 4 நாள் 27 முதல் 30 வரை வெளிநாடுகள், அதுவும் ஐரோப்பாவில் உள்ள விபச்சார விடுதிகள் எல்லாம் செல்பவனாக இருந்தால் இவனைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று அந்த தருணத்துல முடிவெடுப்பாங்க ஹீரோயின். ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஆமா. அப்புறம் அந்த இடத்துல அந்த ஹீரோவை நார்மலான ஹீரோவை காட்டக்கூடாதுல்ல, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹீரோவை காட்டணும்ல. சட்டையிலேருந்து கோட்டு சுட்டா மாத்திட்டான். அது இல்லை, ஏன்னா அவ்வளோ பெரிய தொழிலதிபர். அதில் ஒரு கேரக்டர் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 தொழிலதிபர்னு. ஆனால் அந்த பழைய டப்பா நோக்கியா ஃபோன் தான் யூஸ் பண்ணுவார். அம்மா கிட்ட பேசுறதுக்காக வச்சிருப்பாரு அப்படின்ட்டு. ஒரு ஸ்ட்ராபெரி போனாவது வாங்கி தந்துருக்கலாம். ஏதாவது நல்ல ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கலாம். ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு ஆண்ட்ராய்டு வாங்கி இருந்திருக்கலாம். தமிழ்நாட்டின் நம்பர் 1 தொழிலதிபர்னா எவ்வளோ வேலை இருக்கும். அவர் அவ்வளவு வேலைகளையும் கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடியவர்ன்றதையும் அந்த இடத்துல டைரக்டர் வைக்கிறாரு. சரி, அந்த வேலைகள்லாம் ஒரு நாளைக்கு என்னென்ன வேலை இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்மளாம் ஐபேடில் டைரியில் நோட் பண்ணி வைப்போம். அவரும் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுவார் பென்சிலில், குட்டி பென்சிலில். அதுதான் அந்த ஹீரோ டிஃப்ரெண்ட்டானவர் அப்படின்ட்டு. இந்த குட்டி லிஸ்ட்டில் கடைசியாக 27 தேதி வந்துருச்சு, கிளம்பு இருக்கு. வைக்கிறாங்கல்ல இந்த சீன் வச்சிருக்காங்கல்ல. இப்போ இதில் பாதி லூஸ் ஆயிருப்பண்ணி ஏதாவது புரிஞ்சுதா? அதுதான் அவர் பார்த்த வேலையை நீங்க சொல்லாம விட்டீங்களே. அதான் பாவால் சொன்னேன்ல, 27 30 வரைக்கும் போறாங்க. அது வேற. இது சின்ன குழந்தை பாத்ரூம் போச்சுன்னா தொடச்சு விடுறது. அது அப்புறம் அது குழந்தை நடுவில் அந்த ஹீரோயினை பத்தி விட்டுருவாரு. ஏப்பா உன்னை ட்ரீட் பண்ண முடியாதுப்பா, நீ மொரட்டு லூஸா இருக்க, நீ என்னால முடியாது. அவ்வளவு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சொந்தமா ஹாஸ்பிட்டல்லாம் வச்சிருந்தாலும் உன்னை என்னால ட்ரீட் பண்ண முடியாது, நீ கிளம்பாத்தா அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல லேசா இவர் இந்த இன்டர்வல் வரைக்கும் அளித்த சிகிச்சையில் அந்த பெண்ணுக்கு லேசா குணமாகுது. என்ன பண்ணுது அந்த பொண்ணு, நம்மள இந்த குணப்படுத்துற டாக்டரை நம்ம லவ் பண்ணுவோம்னு முடிவு எடுக்குது. அந்த இடத்துல இன்டர்வல் பிளாக் வைக்கிறார் டைரக்டர். இப்போ நமக்கு பதட்டம் வந்துடுது, எப்போ இன்டர்வல் முடியும். அவர் வேகமா பாத்ரூம் போயிட்டு உட்காந்து மீதி குணமாச்சா இல்லையா, 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா, அதான்ப்பா குணமாகுது. அதுக்கப்புறம் தான் பார்த்தா உச்சகட்ட பரிசோதனை. நமக்கு இன்டர்வலுக்கு மேல எண்டு கார்டு போடுற வரைக்கும் வரும்பாரு சோதனை. ஒரு கட்டத்துல கொஞ்சம் மன உறுதி இல்லாம இருந்தவங்க லூஸ் ஆயிடுவான். லூஸ் ஆயிதான் நீங்க கை தட்ட ஆரம்பிச்சிங்களா? அங்கதான் டைரக்டர் ஜெயிச்சிட்டாரு. ஓ கரெக்ட். எல்லாத்துக்கும் லூஸ் வர வைக்கணும், உங்களுக்கு வர வச்சாரு கரெக்டா. சார் 10வது படிச்சதுனால அவருக்கு படிப்போட அருமை தெரியறதுனால. அதுவும் அமெரிக்கால மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க். அதுக்கு தான்ப்பா கை தட்டேன் நானு. உங்களுக்கு தோணுச்சா? ஊரே அமைதியா இருக்கு. அதுவும் ஒரு வருஷம் படிக்கவே இல்லை, சுத்தி நின்று போய் ஃபர்ஸ்ட் ரேங்க். என்ன அதுக்கப்புறம் இந்த இன்டர்வலுக்கு மேல அவங்க அம்மா செத்து போயிடும். அம்மா செத்து போன உடனே இல்லைன்னா என்னப்பா நான் இருக்கேன் சின்னம்மா அப்படி அவங்க என்ட்ரி கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்களா இல்லையா? அவர் கொடுத்தோடனே சின்னம்மாவுக்கு ஒரு பொண்ணு. இதோட விடக்கூடாதுன்னு சின்னம்மாவோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் சும்மா இருக்காங்க வேலை இல்லாம, வாங்க எல்லாம் உள்ள வாங்க, ஃப்ரேம்குள்ள வாங்கன்ட்டு சின்னம்மாவோட அம்மா அப்பா பிரிஞ்சிருக்காங்க. ஓ, அதனாலதான் நம்ம ராதிகாவை மிஸ் பண்ணவே இல்லையா? சின்னம்மா அதனாலதான் அதான் சொல்றேன்ல, அந்த போயிட்டு அந்த அம்மா டெட் பாடி உழுந்தவனே வந்துருவாங்க சின்னம்மா ஃப்ரேம்குள்ள. அப்படியே இந்த இழவுக்கு அப்படியே ஜாயின் பண்ணிக்குவாங்க. பண்ண உடனே இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு சென்டிமெண்டாவே போயிட்டு இருக்கு.
இப்போ ஃபைட்டு வேணும்ல, ஃபைட்டுக்கு ஒரு சீன் வருது பாரு, சிக்கன் மோமோ. அந்த இடத்துல தான் அசந்து போயிட்டீங்களா? சிலுத்துட்டேன். அது அந்த இயக்குனரின் சாதுரியத்தை நாம் அந்த இடத்தில் பாராட்ட வேண்டும். அது ரொம்ப முக்கியம். மமிதா பைஜு போய் சிக்கன் மோமோ வாங்குவாங்க. நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர், தள்ளுமா ஏன்பா எனக்கு கொடுப்பா அந்த சிக்கன் மோமோ அப்படிம்பாரு. சொன்ன உடனே மமிதா பைஜு, வரிசையில் வாயா, எவ்வளோ நேரமாக நின்றுக்கிறேன், வாயிலான்னு தவிக்குது அந்த சிக்கன் மோமோ திங்கணுன்ட்டு என்று சொன்னதும், ஏமா தள்ளுமா நீ அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே அந்த மோமோ சர்வ் பண்ணுறவர், மேடம் அவர் யார் தெரியுமா, அவர் தான் இந்த ஹோட்டல் ஓனர் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை அதெல்லாம் முடியாது, எனக்கு தான் இந்த சிக்கன் மோமோ, நீ வேணா வெஜ்ஜு மோமோ தின்னுங்க என்று மமிதா பைஜு சொன்ன உடனே அவர் ஹோட்டல் ஓனர் காண்டாயிடுவார். ஐயா இருக்கிற சிக்கன் மோமோ இந்த புள்ள தின்னுட்டும் போல இருக்குது, ஒன்றும் சரியாக வராதுன்னு தூக்கி வெளில போடுங்கடா அப்படின்ட்டு வெளில போட்டுருவாங்க. வெளில போன உடனே இந்த சூர்யாவோட டப்பா ஃபோனுக்கு அது அடிக்கும். ஃபோனு எங்கே அத்தா இருக்கா அப்படின்னு கேட்பாரு. மாதிரி வெளில உட்காந்துருக்கேன் சொன்ன உடனே வந்து என்னன்னு கேட்டேன்னா, இந்த மாதிரி சிக்கன் மோமோ கேட்டேன், இந்த பையன் தூக்கி வெளில போட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, இவ்வளோ தானே மேட்ரு, வரேன் கூப்பிட்ற ஃபைட்டருங்களா அப்படின்னு. ஏன்டா நான் அமெரிக்காவில் தூக்கின்னு வந்திருக்கிறேன், அதுவே லூஸு, அதுக்கு எப்படியாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை குணப்படுத்தலாம்னு பார்த்து அதுக்கு வந்து நான் தான் அதை மோமோ கடைக்கு அதை அனுப்பி விட்டேன். நீ என்னடா இந்த மாதிரி பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட் நடக்கும், சரியான ஃபைட்டு. சரி ஃபைட் இது நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு இந்த ஃபைட்டு ஓடிட்டு இருக்கும். ஒரு 5 ஃபைட்டர் அடிக்கிற நேரம் எவ்வளோ இருக்குன்றது கணக்கு போட்டுக்குங்க. இந்த கேப்பில் அந்த ஹோட்டலை வாங்குறதுக்கு 25 பக்கத்துக்கு பத்திரம் ரெடி பண்ணி ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கி ஃபைட்டு முடியும் போது பார்த்தா வந்து அந்த ஹோட்டலோட ஜென்ரல் மேனேஜர் வந்து சொல்லுவார், லைல அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவங்க அப்பா வந்து, ஹோட்டலை வித்துட்டேன்பா அப்படின்னா, எப்பப்பா நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த எப்பப்பா அது அப்படின்னு. இல்லைப்பா பத்திரம் ரெடி பண்ணிட்டேன், அந்த சண்டை ஆரம்பித்த உடனே நான் டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் ஒரு கொஞ்சம் ஓரம் பண்ணினா சப் ரிஜிஸ்ட்ரார் வந்துடும், அப்படியே பதிஞ்சிடலாம் பத்திரத்தை, ஸ்டாம்ப் டியூட்டிலாம் கரெக்டாக இருக்கான்பாரு அப்படின்னாரு. சொன்ன உடனே ஒரு ஃபைட்டரும், சரி மேடம் சாரி சார் சாரி கழுத்து போடுறேன்னு சொன்னோன்னே, இந்த இடத்துல தான் அந்த ஹீரோவோட பெருந்தன்மை குணத்தை காட்டுறேன். வேணாங்க பட்டா பீச்சு போட்டுருவாரு. ஆமாம் வேணாங்க வேணாம், நீ திருந்தணுன்றதுக்காக தான் இவ்வளோ அவசரமாக டாக்குமெண்ட் ரெடி பண்ணேன். அவங்க அப்பா எவ்வளோ ஆசையாக வித்துருப்பாரு, நல்ல சொத்து, இன்னும் அதிக விலைக்கு கொடுத்து சரியான ப்ராப்பர்ட்டி. மூதேவி, ஒரு மோமோவுக்காக ஹோட்டலில் விலைக்கு வாங்குற மூதேவின்னு சொல்லிட்டு கீச்சு போட்டு பார்த்தா இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ நீ நல்லா உற்று நோக்கினா ஹீரோவும் லூஸு, அந்த பொண்ணு அந்த பையன் ஹீரோ சேர்ந்தோடனே 2 பேரும் லூஸ் ஆயிட்டாங்க. இவர் ட்ரீட் பண்றதுக்காக வந்து இவரே லூஸ் ஆயிட்டாரு. இல்லைன்னா எவனாவது மோமோவுக்காக ஒரு ஹோட்டலில் வாங்குவானாடா, அதுவும் அவசர அவசரமா ஒரு ஃபைட்டு முடியறதுக்குள்ள அப்படியே லூஸ் ஆகி வாங்கணுமான்னு பார்த்தா பட்டாவுக்கு வாங்கி கிழிச்சு போடுறாரு. அப்ப இப்ப தெரியுதா, அப்ப அந்த ஹீரோயினோட பாதிப்பு எந்த அளவுக்கு. ஒரு இயக்குனர் ஜெயிச்சிட்டாரு. அந்த தாக்கம், அந்த ஹீரோயினோட லூசுத்தனத்தோட தாக்கம் ஹீரோவை தாக்கி இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பொத்தத்தெல்லாம் கீழ்ச்சி போடுற லெவலுக்கு போயிட்டாரு. இது முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே சரி ஒரு இலவை காமிச்சிட்டோம், ஒரு கல்யாணத்தை காட்டணும்ல. அப்செக்ட்லி. ஸோ சின்னம்மாவுக்கு ஒரு மக இருக்குது, அந்த மகளை கட்டி வைப்போம் அப்படின்னு போன உடனே இந்த மோமோ ஃபைட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் வைக்கணும்ல. அதுக்கு வம்படியாக அந்த ஊரில் அது ஒரு ஏதோ மலைப்பிரதேசம், அந்த ஊரில் இருக்கவங்களை கூப்பிட்டு வந்து பாயை பிடுங்க வச்சு அவங்க பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. அந்த சண்டைக்கான காரணம் தான் ரொம்ப முக்கியம். பீஸை பிடிங்கி விட்ருவாங்க வீட்டில். ஆமாம், அவர் சொல்லுவார், சார் எல்லா இடத்துலையும் கரண்ட் இருக்குது, நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் இல்லை சார். அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணுவாங்கல்ல சார், ஃபோன் பண்ணி கொடுப்பாரு அமைச்சருக்கு. ஆமாம் இவரு இல்ல அப்படிலாம் போன் அடிச்சுட்டு போனவங்க அப்புறம் சார் போய் கரண்ட் புடுங்குறாங்க. ஃபைட் அப்புறம் எப்படிப்பா வைக்கிறது? ஓகே ஓகே புரியுது. நோ லாஜிக். தெரியுதா? இப்ப அந்த படத்தோட கலைத்தன்மையை புரிந்து கொள்ளவில்லைன்றது தெரியுதா? இல்ல லாஜிக் சொல்லியிருக்காரு, உனக்கு எவ்வளவு வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், பட் என்ன அடக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் மீதியை கேள. சரி சொல்லுங்க சார். அப்புறம் அந்த இடத்துல போய் ஏன்பா பீஸை கொடுங்க, அந்த பீஸ் கட்டையை கொடுப்பா, கல்யாணம் வச்சிருக்கோம் வீட்டில் அப்படின்னு சொன்ன உடனே காலையில் 6 மணி வரைக்கும் ஃபீஸ் கட்டை கொடுக்க மாட்டேன் ஹிட்லரு அப்படின்னு அவரு சொன்னோடே, முடியாதா ஃபைட்டரா வாடா அப்படின்னு பர்த்டே வேற கொண்டாடிட்டு போற அந்த ஃபைட்டர். ஃபீஸ் கட்டை வாங்குறதுக்கு போறாரு, கேக் ஒன்று வாங்கி. அதில் ரொம்ப முக்கியம், அவரு எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட். இந்த மெட்ராஸ்னு ஒரு படம் வரும்ல, அந்த படத்தில் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட நடிப்பு அந்த படத்தில். அது ஒரு இந்த பீஸ் கட்டை திருடின்னு போகிற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவருக்கு இவ்வளோ பெரிய வீட்டுக்கு பீஸை போடுங்கன்னா இன்னொரு பீஸ் கட்டை தூக்கி போட மாட்டாங்களா? இது ஒரு பயங்கரமான ட்விஸ்டா. ஃபைட் வேணுன்றதுக்காக இந்த இடத்துல பீஸ் கட்டை. ஓகேவா? அது முடிஞ்ச உடனே சரி இதோட முடிஞ்சிச்சுன்னா இப்போ ஃபைட்டு முடிஞ்சா சென்டிமெண்ட் வேணும் இப்போ, ரைட்டா? சின்னம்மாவோட பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு தானே வந்திருக்காங்க. அந்த கல்யாண வீட்டுக்காரங்களாம் வந்த உடனே அதில் நாசர் கேரக்டர் ஒன்று வரும். அவர் முறுக்கி போகிறவர், முறுக்கிட்டு காண்டா நான் போகிறேன் பஸ்ஸு அப்படின்னு. அவரும் லூஸு, நான் போகிறேன் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு போன உடனே அவரை அன்பால் திருத்துக்கிறார். இந்த இடத்துல டேரக்டர் இண்டிகேஷன் கொடுத்துறாரு, படம் நிறைவுக்கு வருகிறது. ஏன்னா இந்த நாசரை திருத்துறதை பார்த்த உடனே சரி அப்போ ஹீரோயினையும் குணமாகுதா இல்லையான்ட்டு நம்ம அந்த பதட்டத்தில் இருக்கிறோம்.
அண்ட் அதே நேரத்தில் நம்ம லூஸ் ஆகிட்டோமா இல்லைன்றதை நம்மளே சோதனை பண்ணிக்கலாம். நம்ம என்ன நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாம் முடிஞ்சுப்பா, கல்யாணம் முடிஞ்சு கிளம்பு பாஸ் என்று அனுப்பி விடுவார். அனுப்பிவிட்ட உடனே நேராக அமெரிக்கா செல்கிறார். போன உடனே அந்த இடத்துல தான் நான் நிலை தடுமாறி என்னை அறியாமல் கை தட்டினேன். போனோடனே அந்த அமெரிக்க மருத்துவ பல்கலைக்கழகத்தில் அவர் தங்க மெடல் வாங்குகிறார். நம்பர் 1 கிளாஸ் டாப்பர் என்று சொன்னதும் ஓகே, ஹீரோயினை ஹீரோ திருத்தி விட்டார் அப்படின்னு அந்த குணமான ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோ அமெரிக்காவுக்கு வருகிறார். வந்தவுடன் இருவரும் கிட்டத்தட்ட இணைந்து விட்டனர். அவ்வளோதான், அந்த குழந்தை வேற வாழ்ந்துச்சு, இவ்வளோ பெருசாகிடுச்சு. அது படம் நிறைவுக்கு வருகிறது. சொல்லுப்பா, இதை சொல்ல வர்றேன். இல்லை, எங்கே இணைய விட்டாங்க, 2 காட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்காங்க, அதெல்லாம் மிஸ் பண்ணி இணைஞ்சது தான். ஒரு காட்டுக்குள்ளே போய் எல்லாத்தையும் பண்ணுறதுலாம் அதோட முடிந்து விட்டது. இப்போது இதோட இப்போ இந்த தம்பி கேட்டார், 40 வயது ஆண் 20 வயது பெண், எப்படி சார் சரியாக இருக்கும் சமுதாய சீர்கேடுன்ட்டு. இதுக்கே எப்படி சொல்கிறியே, சீக்வல் ரெடி பண்ணுகிறாரு. 40 வயது ஆண்டி 20 வயது இளைஞனை திருமணம் செய்கிறாளா இல்லையா? இதுதான் வெங்கி அட்லூரியோட அடுத்த படம். வெயிட். ஸோ இந்த படத்தை எடுத்து முடித்து இவ்வளவு தூரம் அந்த ஹீரோயினோட அந்த நோய் வந்து பார்க்குற நம்மளையே பாதிக்குதே, படத்தை எடுத்த டைரக்டர் எப்படி பாதிச்சிருக்கோம். அதனால்தான் நிம்மதியாக இந்த படத்தை எடுத்து முடித்து தனக்கு ஏற்பட்ட நோயிலிருந்து நிவாரணம் தேட வேண்டும் என்பதற்காக 2 நாட்களுக்கு முன்பு வெங்கி அட்லூரி அவர்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொண்டார். செய்திகளில் பார்த்திருப்பீர்கள். எப்பா எனக்கு லைட்டாக பாதிச்சிருச்சு, தயவுசெய்து குணப்படுத்து பெருமாளே என்று அவர் வேண்டிக் கொள்வார். நம்மளும் அதே போன்று கோயிலுக்கு போகணும் சார், வேறு வழி இல்லை. முடிச்சுட்டு இந்த அரட்டை ஷூட்டை முடிச்சுட்டு போயிடுவோம். அதனால் நாம் அனைவரும் நமக்கும் குணமாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நாம் விடைபெறுவோம். இந்த விடுமுறை நாள் வருகிறது. எங்களுக்கு ஏற்பட்ட இந்த மகிழ்ச்சியும் சிரிப்பும் வியாதியும் உங்களுக்கும் ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இந்த விடுமுறை நாளில் இந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தை கண்டு கழியுங்கள். மிகச்சிறந்த பொழுதுபோக்கு சித்திரம். நன்றி. நன்றி சார்.